வணக்கம் நண்பர்களே! எல்லாரும் வீட்ல திருக்கார்த்திகை தீபத் திருநாள ரொம்ப சந்தோஷமா கொண்டாடியிருப்பீங்க அப்படின்னு நெனைக்கிறேன். நம்ம வீட்லயும் ரொம்ப அழகா, ரொம்ப சந்தோஷமா தீபத் திருநாள் வந்து போச்சு. காலையில 4 மணி போல திருவண்ணாமலையில பரணி தீபம் ஏத்துவாங்க. ஸோ அத லைவ் பார்த்துட்டே என்னோட டே வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. காலையிலேயே பிரம்ம முகூர்த்தத்துல வந்து நம்ம விளக்கேத்தணும் இல்லையா? அதுக்காக தான் நான் எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டுருக்கிறேன். பரணி தீபம் வந்து நேத்திக்கு நான் மாலை வந்து ஏத்திட்டேன். ஸோ அந்த வீடியோ வந்து நெக்ஸ்ட் குடுக்குறேன் நானு. அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து அதாவது தீபம் அன்னைக்கு காலையிலேயே வந்து வாசல் தெளிச்சு கோலம் போட்டுட்டு, கோலம் கொஞ்சம் பெருசா போடணும்னு நெனச்சேன். ஆனா மழை வந்து லேசா தூறல் இருந்துட்டே இருந்துச்சு. அதனால கோலம்லாம் பெருசா போட முடியல. அதனால ரொம்ப சிம்பிளா தான் கோலம் வந்து போட்டிருந்தேன். ஆக்சுவலா இன்னைக்கு கோலம் வந்து வாசல் நெறஞ்சு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். வாசல் முழுக்க கோலம் இருக்கணும். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வர வழி ஃபுல்லா நம்ம வந்து கோலம் போட்டு தீபம் ஏத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பிளான் பண்ணியிருந்தேன். ஆனா எதுவுமே ஒர்க் அவுட் ஆவல. காலையில விடிய நேரத்திலேயே வந்து தூறல் இருந்துட்டே இருந்துச்சு. சரி நம்ம வழக்கமா போடுற மாரி ஒரு ரங்கோலி போட்டுட்டு, நிலைவாசல்லயும் தீபம் ஏத்திட்டு, நான் வந்து பூஜை அறையிலயும் விளக்கேத்திட்டேன். விளக்கேத்துனதுக்கப்புறம், நான் இன்னைக்கு எப்படி பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, எப்பவுமே வந்து ஈவினிங் போல தான் படையலிடுவேன். அதாவது அண்ணாமலையாருக்கு தீபம் ஏத்துனதுக்கப்புறம், வீட்ல அ அரோகரா அண்ணாமலையாருக்கு அரோகரான்னு சொல்லிட்டு காலையில இருந்து உபவாசம் இருந்து மாலை நேரத்தில விரதம் இருப்போம். ஸோ இன்னைக்கும் வந்து அதே போல தான் மாலை வரைக்கும் விரதம். ஆனா படையல் வந்து மதியமே நான் வந்து போட்டுட்டேன். ஏன்னா வீட்ல இருக்கிறவங்க அவ்வளோ நேரம் பட்னியா இருக்க மாட்டாங்க. ப்ளஸ் குழந்தைங்க இருக்காங்க. அவ்வளோ நேரம் சாப்பிடாம இப்போ வடை பாயாசம்லாம் செய்றோம் அப்படின்னா, குழந்தைங்க அமைதியாவும் இருக்க மாட்டாங்க. அதனால நம்ம வந்து நான் வந்து ஆஃப்டர்நூன் போலவே படையல் போட்டுட்டேன். ஒரு 3 மணி போல நான் படையல் போட்டுட்டு, அ மாலை 6 மணிக்கு மேல என்னோட விரதத்த நான் முடிச்சுக்கிட்டேன். ஸோ காலையில விரதம் வந்து நான் இப்படி தான் ஆரம்பிச்சேன். பரணி தீபம் முன்னாடி நாள் ஏத்துனேன். அடுத்த நாள் வந்து வீட்ல பூஜை அறையில தீபம் ஏத்திட்டு, சிவபெருமானுக்கு இன்னைக்கு வந்து முழு நேரமும் காலையில நான் ஏத்துற தீபம், ஆ நான் விரதம் முடிச்சு மாலை அதாவது அந்த தீபம் எல்லாம் வீடு முழுக்க ஏத்திட்டு எப்போ அ இரு முடியுதோ அது வரைக்கும் அந்த தீபம் எரிஞ்சுட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, ஒரு அகண்ட தீபம் ஏத்தி சிவபெருமான் முன்னாடி வச்சுட்டு, நெத்தியில விபூதி வச்சுட்டு என்னுடைய விரதத்த நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ முதல் வேலையா நேத்திக்கு நான் வந்து எடுத்து வச்சிருந்தேன் இல்லையா தீபம் எல்லாம், அதையெல்லாம் வந்து எடுத்து கிளீன் பண்ணிட்டுருந்தேன். வாங்கிட்டு வந்து புது விளக்கு வந்து ஒரு நாள் முழுக்க தண்ணீல ஊற போட்டு, அதையும் நான் வந்து எடுத்து வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். இந்த விளக்கெல்லாம் நான் லாஸ்ட் இயர் யூஸ் பண்ண விளக்கு தான். ஆனா ஆல்ரெடி நான் வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் இதெல்லாம். ஸோ இப்போ வந்து ரொம்ப சிம்பிளா நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். இந்த ஷர்ஃப்பு போட்டு நம்ம கிளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா, நல்லா சுத்தமாயிடும். ஸோ இருந்தாலும் ஒரு தடவ நம்ம வந்து தண்ணி விட்டு நல்லா அலசி எடுத்துட்டோம் அப்படின்னா, மஞ்சள் குங்குமம் வச்சு ரெடியா எடுத்து வச்சிடலாம். ஸோ அதுக்காக நான் எடுத்து வச்சிருக்கேன். இன்னைக்கு வந்து 108 விளக்கு நான் கணக்கு வச்சு ஏத்துவேன். எப்பவுமே அப்படிதான் வருஷா வருஷம் வீட்ல வந்து 108 அல்லது 101 இந்த கணக்குல விளக்கேத்துவோம். குறைஞ்சது 27 எண்ணிக்கையிலயாவது நம்ம விளக்கேத்தணும். இன்னைக்கு வந்து ஃப்ரெஷ்ஷா நெய் வந்து காய்ச்சிட்டு இருந்தேன் காலையிலேயே. இது வந்து முன்னாடி நாளே காய வச்சு வைக்கணும். நெய் வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கணும்னு நினைச்சேன். ஆனா டைம் இல்ல. ஸோ காலையில தான் வந்து நெய் காய்ச்சி எடுத்து வச்சுட்டு, விளக்கெல்லாம் கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். விளக்கெல்லாம் சுத்தம் பண்ணி வச்ச கையோட அபிஷேகத்துக்கு நான் ஏற்பாடு பண்ணிட்டேன். ஏன்னா ஈவினிங் போல நம்மளால எனக்கு அபிஷேகம் செஞ்சுட்டு இருக்க முடியாது. ஸோ கரெக்ட்டா திருவண்ணாமலையில தீபம் ஏத்தும்போது, நம்ம வீட்லயும் தீபம் ஏத்தணும். அதனால அபிஷேகம் வந்து காலையில போலவே, அதாவது அந்த மதியம் நேரத்திலேயே வந்து செஞ்சுட்டேன். அ ம அபிஷேகம் செஞ்சதுக்கு அப்புறம் தான் படையல் போட்டிருந்தேன். ஒரு 3 மணி அந்த மாரி ஆயிடுச்சு. ஏன்னா வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதால, அ 10:00, 12 ராகு காலம் இருந்துச்சு. ராகு காலம் கழிஞ்சு தான் எல்லா ஏற்பாடும் செஞ்சிருந்தேன். அதுக்கப்புறம் படையலும் இட்டுட்டு, அ நான் வந்து விரதம் அவங்க வீட்ல வந்து விரதம் விட்டுட்டாங்க. அ நம்ம எப்பவுமே ஈவினிங் விளக்கேத்துனதுக்கு அப்புறம் தான் சாப்பிடுவோம். ஸோ அந்த மாரி விரதம் வந்து நம்ம எடுத்துக்குவோம். அபிஷேகம் வந்து இன்னைக்கு சிவபெருமானுக்கு, தாயாருக்கு, நந்திகேஸ்வரருக்கு, முருகப்பெருமானுக்கு, அதுக்கப்புறம் விநாயக பெருமானுக்கு, வேலுக்குன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த சிவ குடும்பத்துக்கே இன்னைக்கு அபிஷேகம் வந்து செஞ்சிருந்தேன். முதல்ல நெய் அபிஷேகத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். பொதுவாவே கார்த்திகை மாதத்துல வந்து நம்ம நெய், சந்தனம், அதுக்கப்புறம் பால், தயிர் இதெல்லாம் வச்சு நம்ம அபிஷேகம் செய்றது மகாலட்சுமி கடாட்சத்தை உண்டாக்கும், குழந்தை பேறு உண்டாக்கும், செல்வ செழிப்பு ஏற்படும், வறுமை நீங்கும்னு சொல்லுவாங்க. பொதுவாவே நெய் அபிஷேகத்திற்கு வறுமையை நீக்கக்கூடிய ஒரு பலன் உண்டு. நெய் அப்படின்னாலே அதுல மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யற இடம் நெய். அதுல அபிஷேகம் செய்யும் பொழுது அது எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி, நெய் கொண்டு அபிஷேகம் செய்யப்படும் பொழுது மகாலட்சுமி தாயாருடைய பரிபூரண அருளை பெறலாம். அது மட்டும் இல்ல, நாராயணனுடைய அருளையும் பெற முடியும்.
அதனால தான் நெய் அபிஷேகம் அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது. ஸோ முதல்ல நெய் அபிஷேகம் நம்ம வந்து வீட்ல ஃப்ரெஷ்ஷாக செஞ்சுருக்கிறதால நல்ல கமகமன்னு இருக்கும். அந்த பூஜை அறையில நெய் விட்டு தீபம் ஏத்துனாலே பூஜை அறை முழுக்க அந்த நெய் வாசம் அவ்வளோ அருமையா இருக்கும். வீட்லயே நீங்க நெய் வந்து ரெடி பண்ணி அந்த மாரி விளக்கேத்தி பாருங்க. அது உங்களுக்கு அவ்வளோ டிவைன் ஃபீல் குடுக்கும். நீங்க கடையில வாங்கி ஏத்துற நெய்ய விட இது வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். அது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். நல்ல ஒரு கோல்டன் எல்லோ கலர்ல இருக்கும். அவ்வளோ சுத்தமான நெய் நம்ம வீட்ல செய்றது தான். ஸோ அபிஷேகம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அபிஷேகம் முடிஞ்சதுமே நம்ம வந்து அலங்காரம் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் சிவபெருமானுக்கு வஸ்திரம் சாத்தி வழிபாடு செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சகோதரி ஒருத்தவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு எம்பெருமானுக்கு வஸ்திரம் சாத்திருக்கேன். முருகப்பெருமானுக்கு எப்படி வஸ்திரம் கட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா அதுக்கான வீடியோ நான் ஷேர் பண்றேன். ஆல்ரெடி சஷ்டி விரதம் அன்னைக்கு ரொம்ப சிம்பிளா எல்லாராலயும் கட்ட முடியிற மாரி ரொம்ப சிம்பிளான ஆடை அலங்காரம் பத்தி ஒரு வீடியோ வந்து குடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் நம்ம இந்த கோவில்லலாம் கட்டுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப ஈஸியாவே நம்ம வீடுகள்லயும் வஸ்திரம் சாத்தலாம். அந்த மாதிரியும் வந்து நான் கூடிய சீக்கிரம் அந்த வஸ்திரம் சாத்துற வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த அபிஷேகம் பண்ணும்போது நம்ம ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் ஒரு பலன் இருக்கு இல்லையா? அது போல தான் இப்போ விரதமெல்லாம் இருக்கிறவங்க பால் அபிஷேகம் தனியா செஞ்சு, அந்த பால மட்டும் தனியா எடுத்து நீங்க வந்து சாப்பிட்டுக்கலாம். அந்த பால் மட்டும் சாப்பிட்டுட்டு விரதம் இருக்கிறாங்க இல்லையா? ஸோ அவங்க வந்து இந்த பால் தனியா எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து பால், பழம் இந்த மாரி எடுத்துப்பேன். எனக்கு முன்னாடியெல்லாம் வந்து எதுவுமே சாப்பிடாம தண்ணி மட்டும் குடிச்சிட்டு ஈவினிங் வரைக்கும் விரதம் இருப்பேன். இப்பல்லாம் வந்து அந்த மாரி இருக்க முடியறதில்ல. குழந்தைங்கலாம் பொறந்ததுக்கப்புறம். ஸோ ஒர்க்கு அதிகமா, இல்ல நமக்கு தான் வயசாயிடுச்சா என்னன்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி இருக்க முடியறதில்ல இப்பல்லாம். அதனால பால் எடுத்துப்பேன், பழம் வந்து சாப்பிட்டுப்பேன். ஸோ இந்த மாரி விரதம் இருந்து ஈவினிங் வரைக்கும் இருப்பேன். அதுக்கப்புறம் ஈவினிங் விளக்கு ஏத்துனதுமே ஒரு 8 மணி போல. ஏன்னா விளக்கேத்தி முடிக்கிறதுக்கே எனக்கு 8 மணி ஆயிடும் எப்பவுமே. அது எவ்வளோ விளக்கு ஏத்துனாலும் சரி 8 மணி வரைக்கும் எனக்கு விளக்கேத்துற வேலை தான் இருக்கும். அது ஏன்னு தெரியல. நான் என்ன பண்ணுவேன்னா, ஒவ்வொரு வருஷமும் இப்போ லாஸ்ட் இயர் வந்து ஓம் அப்படின்னு சொல்லிட்டு தீபத்திலேயே வந்து விளக்கு வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து சிவலிங்கம் இந்த வருஷம் வந்து சிவலிங்கம் வந்து வரைஞ்சிருக்கேன். இந்த மாரி கொஞ்சம் ஸ்பெஷல் தீபங்கள் வந்து நான் போட ஆரம்பிச்சுருவேன். அது மட்டும் இல்லாம இப்போ திருவண்ணாமலையில 6 மணிக்கு விளக்கேத்துறாங்க அப்படின்னா, நம்ம வீட்லயும் 6 மணிக்கு மேல தான். ஏன்னா அங்க ஏத்துனதுக்கு அப்புறம் தான் அண்ணாமலையார தரிசனம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம வீடுகள்ல ஜோதி எரியணும். ஸோ அதுக்காக வெயிட் பண்ணுவோம் இல்லையா? அப்போ ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து ஒரு 6:15 அந்த மாரி ஆயிடும். ஸோ அப்பருந்து ஏத்த ஆரம்பிச்சாலும் கூட வீடு முழுக்க ஏத்தி முடிக்கிறதுக்கு எனக்கு 7:30, 8:00 ஆயிடும். அதுக்கப்புறம் என்னுடைய விரதமும் முடிஞ்சிரும். நம்ம விரத காலங்கள்ல ரொம்ப எளிமையான உணவு எடுத்துக்கணும். ஏன் அப்டின்னா, இப்போ நம்ம ஒரு நாள் முழுக்க விரதம் இருக்கிறோம். விரதம் இருந்துட்டு ரொம்ப அதிகமான ஃபுட் எடுத்துக்கும்போது, நம்ம விரதம் இருந்ததுக்கான பலனே இருக்காது. என்னன்னா, நமக்கு வந்து விரதம் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொன்னதே, அது உடல் ரீதியாகவும் நம்மள வந்து தூய்மைப்படுத்துறதுக்காக தான். ஸோ அந்த மாரி இருக்கும்போது பொதுவாவே மாதத்துல 1 நாளாவது விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்வாங்க. அது எதனாலன்னா, நம்மளுடைய உடல வந்து சுத்தம் பண்றதுக்காக. ஸோ தேவையற்ற கொழுப்புகள வெளியேற்றத்துக்காகவும் நம்ம விரதம் இருக்கலாம். அது ரொம்ப நார்மலா இருக்கிற ஃபாஸ்டிங் இதுதான். அதனால அந்த டைம்ல நம்ம வந்து ரொம்ப எளிமையான உணவு எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றதே இதுதான் காரணம். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, விரத நாட்கள்ல விரதம் முடிஞ்ச உடனே நல்ல வடை, பாயாசம் இப்படி ஃபுல்லா சாப்பிடும்போது, ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து டைஜஸ்ட் ப்ராப்ளம் வரும். ஸோ என்ன பண்ணுங்க, பொதுவாவே விரதம் அப்படிங்கிற நேரத்துல நம்ம வடை, பாயாசம்லாம் செய்றது சகஜமான ஒண்ணு தான். அப்படி இருந்தாலும் கூட விரதம் முடிச்சதுமே ரொம்ப எளிமையா சாப்பிட்டுக்கிறது நல்லது. அது மட்டும் இல்ல, தண்ணி நெறைய குடிக்கணுங்க விரதம் நாட்கள்ல. ஏன்னா நெறைய பேர் வந்து நாங்க ஒரு நாள் முழுக்க இருக்கணும்னு பிளான் பண்ணோம். ஆனா முடியல. ஆஃப்டர்நூனே சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஏன்னா இது அவங்களுடைய உடல்நிலையை சார்ந்தது. அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல. விரதமே இல்ல அப்படின்னா கூட பரவாயில்லைங்க. அவருடைய திருநாமத்த முருகப்பெருமானையும், சிவபெருமானையும் அன்னைக்கு ஃபுல்லா நெனச்சுட்டு, அவருடைய நாமங்கள சொல்லிட்டு இருந்தா கூட போதும்.
ஏன்னா நம்ம ஹெல்த் வந்து நல்லா இருக்கணும். நம்மளோட ஹெல்த் நல்லா இருந்தால் தான் நம்மளால வந்து எல்லா வேலையும் செய்ய முடியும். அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து கிரிவலம் போவீங்க. திருவண்ணாமலைக்கு போயிட்டு, அதாவது திருவண்ணாமலைக்கு கிரிவலம் போகிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இல்லை பக்கத்தில் இருக்கிற சிவன் கோவிலில், இப்போ வேலூரில் வந்து எடுத்துக்கினா ஜலகண்டேஸ்வரர் கோவிலில் வந்து ரொம்ப சிறப்பாக கிரிவலம் நடக்கும். நிறைய சிவாலயங்களில் கிரிவலம் வந்து இருக்கும் பௌர்ணமி நாட்களில். ஸோ நீங்களும் வந்து கிரிவலம் போறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி, ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து சாப்பிடல அப்படின்னா கூட அவங்களோட ஹெல்த் வந்து எந்த ஒரு இதுவும் இருக்காது. ஒரு சிலருக்கு சாப்பிடாம கிரிவலம்லாம் போகிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். ஸோ நீங்கள் சாப்பிட்டுட்டே கிரிவலம் போகலாம். அது ஒன்றும், ஏன்னா இது வந்து கேட்டிருந்தீங்க கிரிவலம் போகிறோம் ஆனால் சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு. பட்டினியா போயிட்டு நம்ம சிரமப்பட வேண்டியது கூட கிரிவலம் போகலாம், இதில் தப்பு கிடையாது. அதுக்கப்புறம் வந்து சிவலிங்கம் நாங்கள் புதுசாக வாங்கி பிரதிஷ்டை பண்ணுறோம், எங்களுக்கு சிவபெருமான் வழிபாடு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப நன்றி. என்னோட வீடியோஸ் பார்த்துட்டு சிவலிங்கம் வாங்கி பிரதிஷ்டை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. அது கேட்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. நீங்கள் வாங்கி பிரதிஷ்டை பண்ணுங்க. உங்களால் முடியும் அப்படின்னா 48 நாட்கள் தொடர்ந்து சிவபெருமானுக்கு ஒரு டம்ளர் பால் அல்லது வெறுமனே தண்ணி வச்சு கூட நீங்கள் அபிஷேகம் செய்யுங்க. 48 நாட்கள் தொடர்ந்து அபிஷேகம் செய்ய முடியல அப்படின்னா கூட 48 நாட்களும் விசேஷ நாட்கள்ல அபிஷேகம் செஞ்சுக்கிட்டு, இப்போ குறிப்பா திங்கட்கிழமைகள்ல, பௌர்ணமி தினங்கள்ல, வெள்ளிக்கிழமையில, அதே போல அமாவாசை காலகட்டங்கள்ல இந்த மாதிரி நீங்க வந்து சிவபெருமானுக்கு அபிஷேகம் செஞ்சுக்கிட்டு, மற்ற நாட்கள்ல நீங்க என்ன பண்ணுங்க, வெறுமனே தீபம் இட்டு நிவேதனம், கண்டிப்பா டெய்லி நிவேதனம் வச்சு தீபம் இட்டு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. அதுவே போதுமானது. ஏன்னா எல்லாராலையும் இப்போ ஒரு சிலருக்கு வந்து ஒர்க்கிங் உமன்ஸாக இருப்பீங்க, வெளியில் போகிறவங்க இருப்பீங்க. ஸோ எல்லாராலையும் 48 நாட்கள் தொடர்ந்து அபிஷேகம் செய்ய முடியுமா அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான் இல்லையா? ஸோ அவங்க முக்கியமான நாட்களில் அபிஷேகம் செஞ்சுக்கணும். குறிப்பாக பிரதோஷம், சிவராத்திரி இந்த மாதிரி காலகட்டத்தை தவற விடாதீங்க. அபிஷேகம் செஞ்சுக்கோங்க. செஞ்சுட்டு நீங்கள் வந்து விளக்கேற்றி வழிபாடு செய்யலாம். உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த கமெண்ட் படிச்சதுமே எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. இந்த சிவலிங்கம் வந்து வேலூர்ல ஒரு கடையில வாங்கினது, அம்மன் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய வீடியோல ஷேர் பண்ணியிருக்கேன். எல்லா கடைகள்லுமே கிடைக்குங்க. நம்ம வந்து பார்த்து வாங்கணும். இவர் வந்து எதிர்பாராம நம்ம வீட்டுக்கு வந்தவர். நான் அதுக்கான தனி வீடியோவே கொடுத்துருக்கேன். நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ திடீர்னு ஒரு நாள் இந்த இந்த நிகழ்வு வந்து நடந்துருச்சு. ஆனா வீட்ல இருந்து கிளம்பும்போது சிவலிங்கம் வாங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்ல இருந்து கிளம்பும்போது சுவாமியை கும்பிட்டுட்டு தான் போனேன். எனக்கு நான் என் மனசுல எப்படி அந்த சிவலிங்கத்தை நினைக்கிறேனோ அதே போல எனக்கு கிடைக்கணும், ஸோ அந்த மாதிரி எனக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணிட்டு தான் போனேன். நான் போன இடத்துல எனக்கு அந்த மாதிரி சிவலிங்கம் கிடைக்கல. ரொம்ப குட்டியா, ப்ளஸ் வந்து சிவலிங்கம் உருவமே அதுல பெருசா கிளியரா தெரியல, ஆவுடையெல்லாம் வந்து கிளியரா இல்லை. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. சரி நம்ம வீட்டுக்கே போயிடலாம், நம்ம வந்த வேலை வந்து சரியா வரலையே, ஒருவேளை சிவபெருமான் நம்மளை சோதிக்கிறாரோ, நம்ம வந்து சிவலிங்கம், அந்த ஆல்ரெடி நான் வச்சிருந்த சிவலிங்கம் வந்து தவறிடுச்சு, அதாவது விழுந்து கொஞ்சம் சிதிலம் அடைஞ்சிருச்சு இல்லையா? ஸோ அதனால என்னை ஏதாவது சோதிக்கிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மனசுல வந்து எண்ணங்கள். அப்புறம் என்னோட தங்கச்சி தான் வந்து இல்லக்கா கண்டிப்பா கிடைக்கும், நம்ம வந்து வேற ஏதாவது கடையில, ஏன்னா நான் ரெகுலரா அந்த கடையில தான் வந்து பூஜை பொருட்கள், பூஜை விக்கிரகங்கள்லாம் வாங்குவேன். ஸோ வேற கடையில நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கூட்டின்னு போனா. போயிட்டு அங்க அது வந்து பாத்திர கடை தான், பூஜைக்குன்னு தனியா கடை கிடையாது, அது பாத்திர கடை. சரி இங்க கிடைக்குமா, ஏன்னா அங்க வந்து ஃப்ரண்ட்லயே பூஜை பொருட்கள்லாம் வச்சிருந்தாங்க. இந்த தீப கொலுசு, பஞ்சபாத்திரம் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் பார்க்கவே சரி இங்க கிடைக்குமான்ட்டு பார்ப்போம், கிடைக்கலன்னா அது நம்ம விதி அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஓரளவு போய் பார்த்தேன். என்ட்ரன்ஸ்லயே, அந்த கடையோட என்ட்ரன்ஸ்லயே வந்து இவர் தான் இருந்தார். அங்க இருக்கிற எல்லா விக்கிரகங்களுக்கும் முன் வரிசையில இவர் மட்டும்தான் இருந்தார். அதுவும் சிங்கிள் பீஸ் மட்டும்தான், இவர் மட்டும்தான் இருந்தார். வேற சிவலிங்கம் எதுவுமே கிடையாது, வேற எந்த மாடலும் கிடையாது, ஆப்ஷனும் எனக்கு கிடையாது. இவர் மட்டும்தான் இருந்தார். அது எப்படி இருந்தாருன்னா, என் மனசுல நான் எப்படி அந்த ஆவுடையெல்லாம் இப்படிதான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருந்தனோ அதே போல வந்திருந்தார். அது என்னால இப்ப கூட மறக்க முடியாதுங்க அந்த ஒரு விஷயத்த. ஏன்னா என் மனசுல நினைச்ச அந்த சிவலிங்கத்துக்கும் அங்க இருக்கிற சிவலிங்கத்துக்கும் ஒரே மாதிரி இருந்துச்சு. சிவலிங்கம் தானே, இதுல என்ன பெருசா இருக்க போகுது, லிங்கம்னாலே ஒரே மாதிரி தானேன்னு நினைப்பீங்கல்ல, அப்படி கிடையாது. ஒவ்வொரு லிங்கத்திற்கும் ஒவ்வொரு இது இருக்கு.
இப்ப நார்மலா அந்த ஆவுடையெல்லாம் வந்து நார்மலா இருக்கிறதுக்கும் இப்ப நம்ம வீட்ல இருக்கிற இந்த சிவபெருமான் இந்த சிவலிங்கத்துக்கும் வித்தியாசம் இருக்கும். நீங்க பாருங்க அந்த ஆவுடையே அவ்வளவு அழகா வந்திருக்கும். இந்த கோவில்கள் எல்லாம் இருக்கும் இல்லையா, சோ அதே மாதிரி இருக்கும். அவ்வளவு அழகா எனக்கு வந்து அமைஞ்சிட்டார். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சோ வாங்கிட்டு வந்த அன்னைக்கே பிரதோஷம். சோ அவர் அன்னைக்கே சங்காபிஷேகம் செஞ்சு பிரதிஷ்டை செஞ்சு 48 நாட்கள் தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு வரேன். ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பா சிவலிங்கம் வாங்கி பிரதிஷ்டை செய்யுங்க. இன்னைக்கு எம்பெருமான் ஈசனுக்கும் தாயாருக்கும் முருகப்பெருமானுக்கும் பிள்ளையாருக்கும் விநாயகப் பெருமானுக்கும் வஸ்திரம் சாத்தி அலங்காரம் பண்ணியிருக்கேன். அலங்காரம் பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு வெண்ணிற பட்டு உடுத்தி அழகா மல்லிப்பூவால அலங்காரம் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் தாயாருக்கு வந்து எப்படி நீங்க வந்து சாரி டிராப் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அவங்களுடைய விக்கிரகம் வந்து ரொம்ப குட்டியா தானே இருக்கும். ஸோ ரொம்ப ஈஸியா டிராப் பண்ணலாம். நான் கண்டிப்பா வீடியோல வந்து ஷேர் பண்றேன். 5 பஞ்ச தீபங்கள் ஏற்றி வச்சிருக்கேன். அது வந்து நெய் தீபமா ஏற்றி வச்சிருக்கேன். மற்ற தீபங்கள் நல்லெண்ணெய் தீபம் தான் ஏற்றி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பூஜை அறையில மேல மேடையிலயும் வந்து எல்லா தீபங்களும் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டேன். படையிலும் விட்டாச்சு. ஏன்னா 3 மணி ஆயிடுச்சு. குழந்தைங்களும் பசியா இருக்காங்க. அவரும் வந்து இவ்வளவு இதுக்கு மேல விரதம் இருக்க முடியாது இல்லையா, ஸோ அதனால படையல் வந்து விட்டுட்டு அவங்கள சாப்பிட வச்சுட்டேன். நான் வந்து ஈவினிங் போல என்னோட விரதத்தை முடிச்சுப்பேன். ஒரு டம்ளர் பால் குடிச்சிட்டு விரதம் வந்து முடிச்சிருவேன். ஈவினிங் போல பெருமானுக்கு பழங்கள் வச்சு நிவேதனம் வச்சுப்பேன். வெற்றிலைப்பாக்கு பழங்கள் வந்து வச்சுப்பேன். ஸோ இன்னைக்கு ரொம்ப கண் குளிர ஒரு காட்சி என்னோட வீட்டில் இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நம்ம பொதுவா பூஜை அறையில ஒரு ஒரு அரை மணி நேரத்துல ஒரு வேலை முடியுது அப்படின்னா அது ரொம்ப அழகா நம்ம அலங்காரம் பண்ணிட்டு ஒரு மணி நேரமாவது நான் எடுத்துப்பேன். ஏன்னா எனக்கு பூஜை அறைய பார்த்து பார்த்து எல்லா விஷயத்தையும் பூஜை அறையில நான் செய்வேன். நீங்க என்னோட வீடியோஸை கண்டினியூஸா ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும். ஒரு சின்ன விஷயமா இருந்தா கூட அது ரொம்ப கிறிஸ்டல் கிளியரா இருக்கணும் அப்படின்றதுல நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருப்பேன். எனக்கு என்னோட பூஜை அறை கோவில் மாதிரி. ஏன்னா நிறைய பேர் கேட்குறீங்க பூஜை அறைக்கு ஏன் இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் பிடிச்சிருக்கும். எனக்கு எப்பவுமே பூஜை அறையில பூஜை பண்றது, இறைவனை அலங்காரம் பண்றது, இறை தொண்டு செய்யறது, இதெல்லாம் ரொம்ப பிடிச்சமான விஷயம். இது நேத்திக்கு இன்னைக்கு இல்லை, என்னோட சின்ன வயசுல இருந்து நான் இதை செஞ்சுட்டு இருக்கிறேன். எனக்கு எப்பவுமே அதுல ரொம்ப நாட்டம் அதிகம், விருப்பங்கள் அதிகம். கோவில்களுக்கு செய்யற தொண்டுகள் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ என்னோட சின்ன வயசுல இருந்தே இந்த பயணம் எனக்கு பிடிச்சி செய்யறதால என் மனசுல ஆழமான ஒரு பதிஞ்சு போன ஒரு விஷயம். அதனால நான் இதை வந்து என்னோட பூஜை அறைய கோவில் போல தான் வச்சிருப்பேன். நான் கோவிலுக்கு போகல அப்படிங்கிற ஒரு ஃபீலே எனக்கு இருக்காது. ஒரு நாளைக்கு ஒரு எத்தனை தடவை நான் என்னோட பூஜை அறைக்கு போறேனோ அத்தனை தடவையும் நான் கோவிலுக்கு போயிட்டு வர மாதிரி தான் நான் சந்தோஷப்படுவேன். ஸோ ஈவினிங் போல நம்ம வீட்டில் தீபம் ஏற்றுற வீடியோ நான் நெக்ஸ்ட் விலாக்ல கொடுக்குறேன். இன்னைக்கு அழகா படையிலிட்டு அலங்காரம் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அலங்காரம் பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசா பார்க்குறவங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். பாய்.